வாழ்க வளமுடன். உங்கள் பறவை உங்ககிட்ட என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? என்னது, எனக்குன்னு ஒரு பறவை இருக்காங்களா? ஆமாங்க, பஞ்சபட்சி சாஸ்திரம்லாம் மொத்தம் 5 பறவை இருக்காங்க. ஒரு மனிதருக்கும் ஒரு விஷயத்துக்குமே 5 பறவை இருக்காங்க. அந்த 5 பறவையில் உங்களுக்கு ஒரு பறவை இருக்காங்க. உங்கள் பறவை உங்ககிட்ட என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கற்றுக்க வேண்டியது பஞ்சபட்சி சாஸ்திரம் கற்றுக்கிட்டு, அந்த சாஸ்திரத்தில் நம்மளோட நட்சத்திர பட்சி யார், நம்மளுடைய பெயர் பட்சி யார், நம்ம திதி பட்சி யார், நம்ம லக்ன பட்சி எல்லாமே கற்றுக்கிட்டு அவங்கள எப்படி பயன்படுத்துறது, நம்மக்கிட்ட அவங்க என்ன சொல்ல வராங்க, எந்த நேரத்தில் நம்ம என்ன விஷயங்கள் செஞ்சால் நமக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் கிடைக்கும், எந்த பட்சி எப்போ பார்க்கணும், அதாவது நட்சத்திர பட்சி எப்போ பார்க்கணும், பெயர் பட்சி எப்போ பார்க்கணும் தெளிவாக கற்றுக்கிட்டு, ஒரு பட்சிக்கும் தனி தொழில்கள் இருக்காங்க. அந்த பட்சி என்ன தொழில் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம பட்சிக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் தெரிஞ்சுக்கிட்டு, அந்த தொழில் செய்யும் போது நம்ம அந்த செயல் செய்யும் போது நல்லா கவனிச்சுவோம், அந்த பட்சி அரசில் இருக்கும்போது நம்ம ஒரு செயல் செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே சாதிக்க முடியும், எல்லாமே வெற்றி அடையும். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் ஜூலை 21ஆம் தேதி கிளாஸ் இருக்குது. அதில் நீங்கள் கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் கற்றுப்போம். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சாதிப்போம். வாழ்க வளமுடன்.